திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து இசனடியார் பெருமையினை எல்லா உயரும் துறை எடுத்து தேசமுயதிருத்தொண்ட தொகுமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திராவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. எல்லாம் உள்ள பெருமான் அருந்தரும் பன்னார் மொழி அம்முடரமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அடியனுடைய ஞானாசிரி பெருந்தையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி திருவடுதுறை ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரம், எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனார் குருபூசை திருநாள். எம்பெருமான் மெய்ப்பொருள் நாயனாருடைய திருச்சரிதத்தை சேக்கிழார் பெருமான் 24 திருப்பாடலில் நமக்கு அருளியிருக்கிறார். மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நம்முடைய நாயனார் தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது கூட வேடத்தை தொழுது வணங்கி வென்றார் என்று சொல்லி நமக்கு சரியத்திலே போற்றியிருக்கிறார். திருவேடத்திற்காக தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது தொண்டு செய்த பெருமக்கள் நம்முடைய நாயன்மார்களிலே மெய்ப்பொருள் நாயனார், அதே போல நம்முடைய ஏனாதிநாத நாயனார், இளையான்குடி மாறநாயனார், இயற்பகை நாயனார் போன்ற பெருமக்கள் எல்லாம் வேடத்தையே தொழுது வணங்கிய ஒரு பெருமையுடையவர்கள். அந்த வகையிலே தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுதும் கூட அந்த உயிர் பிரிவதற்கு காரணமாக இருந்தவரையும் வணங்கி வேடத்தோடு இருந்தார் என்று சொல்லி வணங்கி நமக்கு வேடத்தினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காட்டியவர்கள் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நாயனாருடைய திருச்சரிதத்தை நமக்கு திருத்தொண்ட தொகையிலே சொல்லுகின்ற பொழுது வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார். அதாவது வெல்லும் வழியிலே மிகவும் வல்லவராகிய மெய்ப்பொருள் நாயனார், வெல்லும் வழியிலே மிகவும் வல்லவராகிய அப்படின்னா கடைசியாக வேடத்தோடு வந்த முத்தநாதன் அவரை அடக்கின்ற பொழுது கூட அவர் தன்னுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருந்த முத்தநாதனையே வணங்கி அதற்கு பிறகு அவருடைய ஆவி அவன் பத்திரமாக ஊர் சென்று சேருகின்ற வரை அந்த ஆவியை பிடித்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நமக்கு, அதாவது வேடத்தை சிவமெனவே தொழுது அதே போல அந்த முத்தநாதனுடைய வஞ்சகத்தை வென்றதனால் அவருக்கு பேரு வெல்லுமா மிகவல்ல என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார். வேடத்தை தொழுது மட்டுமல்ல, அதாவது வேடத்தை அரண்யனவே தொழுது, அரண்யன சிவபெருமானாகவே தொழுது, அதே போல முத்தநாதனுடைய சூழ்ச்சியை வஞ்சகத்தை வென்றதனால அவருக்கு பேரு வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியன் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி அந்த வகையிலே நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் அவருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கிழார் பெருமான் 24 திருப்பாடல்களில் போற்றுகின்றார். அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது கற்றனன் மெய்த்தவன் போலொரு பொய்த்தவன் காய் சினத்தால் செற்றவன் தன்னை அவனை செறப்புகழும் திருவாய் மற்றவன் தத்தா நமரே எனச் சொல்லி வானுலகம் பெற்றவன் சேதிவன் மெய்ப்பொருளாம் என்று பேசுவரே. தத்தா நமரே என்று சொல்லி, அதாவது நம்முடைய நாயனாரை பற்றி நம்பியாண்டார் நம்பிகள் சொல்லுகின்ற பொழுது கற்றவன் வீட்டு நூலாகிய ஆகமங்கள் கற்ற நல்ல உண்மை தவனை போல, ஆகமங்களை எல்லாம் கற்றறிந்த நல்ல ஒரு தவமுடையவரை போல ஒரு பொய் வேடம் கொண்ட முத்தநாதன் என்பவன் பலமுறையில் நம்முடைய நாயனாரோடு போர் செய்து அவரிடத்திலே தோற்று படுதோல்வி அடைந்த காரணத்தினாலே அவன் வெஞ்சினம் கொண்டு வஞ்சனையினாலே எப்படியாவது அவரை வெல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் வேடத்தோடு அப்படி தன்னை அடர்க்கின்ற பொழுது காவலனாக இருந்த தத்தன் அந்த இடத்திலே அவனை கொல்ல முற்படுகின்ற பொழுது தத்தா நமரே என சொல்லி அவர் நம்மை போல ஒரு அடியார் என்று சொல்லி உலகம்
எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு அந்த அவனை அடராத வண்ணம் கொண்டு போய் விடச் சொல்லியும், அதே போல அவன் அவ்வாறு விட்டு வார்த்தை அவனை கொண்டு போய் விடச் சொல்லி அந்த வார்த்தை கேட்கும் அளவும் சோர்கின்ற உயிரை தாங்கியும் அது கேட்டதற்கு பிறகு இறைவனது திருவடிகளை சிந்தித்து சிவலோகம் அடைந்தவர் என்று சொல்லி, அதாவது தன்னை அடர்த்தவனை பத்திரமாக ஊர் எல்லையிலே கொண்டு போய் விட்டு வருகின்ற வரைக்கும் அவரை பத்திரமாக விட்டுவிட்டேன் என்று சொல்லி அந்த சொல்லை கேட்கின்ற வரைக்கும் அந்த ஒரு உயிரை தாங்கி கொண்டு நின்றவர், வானுலகம் பெற்றவன் அப்படின்னா பெருமானுடைய திருவடி அடைய பெற்றவர், சேதி நாட்டினுடைய ஒரு வேந்தராக இருந்த மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லி பேசுவரே என்று சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதியாசிரியர் போற்றுகின்றார். அதே மாதிரி பெரிய புராணத்திலே தெய்வ சேக்கிழார் பெருமான் முதல் பாடலிலே நமக்கு போற்றுகின்ற பொழுது அந்த நாட்டுக்கு பேர் சேதி நாடு, திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய பதி, நடுநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி கோவலூர் என்று சொல்லுவது. அந்த ஊரினுடைய பேர் கோவலூர், நாட்டினுடைய பெயர் சேதி நாடு. தான் அந்த முதல் பாட்டில் சொல்றார், சேதி நன்னாட்டில் நீடு திருக்கோவலூரின் மன்னி மாதொரு பாகரன்பின் வழிவரு மலாடர் கோமான் வேதநல் நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசற்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். பாருங்க, கருத்தறிந்து ஏவல் செய்வார். என்ன வேணும்னு அவர்கிட்ட சொல்ல தேவையில்லை. ஒரு அடியாருக்கு, சிவபெருமானுடைய அடியாருக்கு அன்பின் மூலமாக அவருடைய கருத்தை அறிந்து ஏவல் செய்யக்கூடியவர் நம்முடைய நாயனார். அதான் சொல்றார், சேதி நன்னாட்டினீடு திருக்கோவலூர், சேதி நாட்டிலே திருக்கோவலூர் என்று சொல்லக்கூடிய பதியிலே மாதொரு பாகர் அன்பின் வழிவரும் மலாடர் கோமான், மலாடர் குலத்திலே தோன்றிய ஒரு அரசர். அந்த மலாடர் குலத்திலே தோன்றிய அரசராக இருக்கக்கூடிய நாயனார் வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை உண்டுனார். வேத நன்மை, அந்த வேத நன்னெறியின் வாய்மை என்று சொல்லக்கூடிய அந்த வேத நெறியிலே, வேத நெறியின் வாய் சித்தாந்த சைவம், அதாவது வேத நெறிகளையெல்லாம் தன்னுடைய அங்கமாக அடக்க தான் இவற்றில் அடங்காது முழு முதல் தன்மை பெற்று விளங்குவது. அது வேத நெறி, சித்தாந்த சைவம் என்று சொல்லுவது வேத நெறிகளை எல்லாம் தன்னுள்ளே அங்கமாக அடக்கி அது எதிலையும் அடங்காமல் இருக்கக்கூடியது, எல்லாத்தையும் தன்னுள் அடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது நம்முடைய வேத நெறி, நம்முடைய சைவம் என்று சொல்லுவார்கள். அதாவது அப்படிப்பட்ட வேத நெறி தலை தோங்க மிகு சைவ துறைவிலங்க பூதபரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுது என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய திருச்சரிதத்தில் சேக்கிழார் பெருமான் போற்றுவார். அப்படி வேத நெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு என்று சொல்லி போற்று. வேத நெறி அப்படிங்கிறது, அதாவது வேத உள்ளுரையாவன என்ன அப்படிங்கிறது நமக்கு திருநீலக்க நாயனார் மனத்தில் சொல்லப்படுகிறது. இந்த வேத உள்ளுரை என்று சொன்னால் என்னன்னா, ஒன்று சிவபெருமான் பூசை, இன்னொன்று அடியார் பூசை. வேத உள்ளுரையாவட விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்று சொல்லி, அதாவது அரணடியார் பூசையும் அரண் பூசையும் ரெண்டுமே வேதத்தினுடைய உள்ளுரையாக இருப்பது, அது ரெண்டையும் மிகச் சிறப்பாக செய்து வந்தவர் நம்முடைய நாயனார். அதனாலதான் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க, வேத நென்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு. அப்புறம் என்ன செய்வார் அப்படின்னா, காதலால் ஈசற்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார். காதலா, அது ரொம்ப முக்கியங்க. ஒரு அடியார் தொண்டு செய்வது அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, அது எப்படி செய்யணும், அன்போடு செய்யணும். அதுதான் காதலால் ஈசற்கு அன்பர், சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு அவர்களுக்கு கருத்தறிந்து ஏவல் செய்யக்கூடியவர் நாயனார். அது எப்படி செய்தார் என்று சொன்னால், அன்பின் மூலமாக செய்தார். காதலால் ஈசற்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் என்று சொல்லி இந்த பாட்டிலே அது வேதத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றப்படுவது நமக்கு என்னன்னா, அடியார் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் என்று சொல்லி ரெண்டையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இரண்டாவது திருப்பாட்டில் எப்பொழுதும் அவர் வேடத்தையே சிந்தை செய்து கொண்டிருப்பார். அடியாருடைய திருவேடத்தை எப்பொழுதும் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நாயனார். அதான் சொல்றார், அரசியல் நெறியின் வந்த அறநெறி வளாமல் புள்ளி வரைநெடும் தோலால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி ஓங்கு நீர்மையினின் மிக்கார் திரைசை நீர் சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். ரொம்ப முக்கியங்க. அதாவது அடியானுடைய திருவேடத்தையே எப்பொழுதும் சிந்தையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லுகிறார். அரசியல் நெறியிலே வந்த அறவழிகளில் வலுவாமல் பாதுகாத்து, அதாவது அரசியல் அப்படின்னா அந்த அரசியல்லையும் அறநெறி வளாமல் அவர் ஆட்சி செய்து வந்தார். ஏன்னா எப்படி அரசாட்சி செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு மனுநீதி சோழருடைய சரித்திரத்தில் சேக்கிழார் பெருமான் போற்றி இருக்கிறார்.
அதாவது என்ன சொல்றாரு, மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு வகைதிறத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆனபயம் ஐந்தந்தித்து அரங்காப்பான் நல்லனோ என்று சொல்லி அங்க சொல்றாருங்க. அப்படின்னா அந்த ஒரு உயிர்களுக்கு 5 வகையான துன்பங்கள், அந்த 5 வகையான துன்பங்களை எவனொருவன் நீக்கி ஆட்சி செய்கின்றானோ அவனே சிறந்த மன்னன் என்று சொல்லி மன்னனுக்கு இலக்கணம் சொல்றார். அது மட்டுமல்ல, அரசியல் என்று சொல்லி வந்து விட்டால் அதிலே எந்த ஒரு சொந்த பந்தம் எதையும் பார்க்காது நடுநிலையோடு நின்று ஆட்சி செய்தவர் நம்முடைய அரசர்கள் என்று சொல்லி அப்படி அந்த அறநெறியிலே நின்று வலுவாமல் பாதுகாத்து வந்தார் என்று சொல்லி போற்றுகின்றார். தனது தோளுடைய வலிமையினாலே பகைவர்களை போரிலே வென்று அவர்களை அடிப்படுத்தியவர். அப்படி முன்னோர் மொழிந்தவற்றிடம் சிறிதும் பிறளாது ஓங்குகின்ற நீதி நிலைகளிலே சிறந்தவராயும், அது மட்டுமல்ல அலை பொருந்திய கங்கை சடையிலே தரித்த இறைவனது அடியார் வேடத்தினையே சிந்தையில் கொண்டவராய், அது ரொம்ப முக்கியங்க. அதாவது திரைசை நீர் சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார். எப்பொழுதும் அவர் அந்த திருவேடத்தையே சிந்தித்துக் கொண்டிருப்பார். திருவேடம் என்ன? திருநீரு, உருத்தராக்கம், திருச்சடை, இந்த 3 தான் திருவேடங்க. அப்புறம் பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து, அது உள்ளுக்குள்ள. இந்த 3ஐயும் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்போ அரசராக இருந்தாலும் கூட எப்பொழுது வேடத்தையே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்புறம் கருத்தறிந்து ஏவல் செய்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. காதலால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அன்போடு செய்யணும். அதே மாதிரி அடியார்கள் சொல்லாமலே தாமே குறிப்பின் அறிந்து செய்யணும். அதான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்று சொல்லி நாயனார் அவர் அடியாருடைய குறிப்பறிந்து ஏவல் செய்யக்கூடியவர். அதான் புண்ணியமை தொண்டர் திருக்குறிப்பறிந்து போற்றுநிலை திண்மை என்று சொல்லி அதில் அந்த நாயனார் புராணத்தில் சொல்லப்படுகிறது. அப்படியெல்லாம் நமக்கு நம்முடைய நாயன்மார்கள் பணி செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்னொன்று, அவர் எதை சார்ந்திருந்தார் அப்படின்னா அடியார்களுடைய திருவடிகளையே சார்ந்திருந்தார். சிவபெருமானுக்கு யாரெல்லாம் அடியார்களோ அவர்களையே சார்ந்திருந்தார், வேற சார்பு இல்லாதவர். அதாவது உலக சார்பு சிவச்சார்பு என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில 2 இருக்கிறது. உலக சார்பு என்ன கொடுக்குன்னா மீண்டும் 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 நமக்கு பிறப்பையே கொடுக்கும். ஆமா, சிவச்சார்பு என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு பிறப்பை நீக்கும். அதான் ரொம்ப முக்கியங்க. அப்ப எதை சார்ந்து நிக்கணும் நாம் அப்படின்னா சிவச்சார்பை சார்ந்து நிக்கணும். சிவச்சார்புனா என்ன? சிவபெருமான் திருவடியை சார்ந்து நிற்பது, அதே போல அவன் அடியார்களுடைய திருவடியை சார்ந்து நிற்பது. இதுதான் சிவச்சார்பு என்று சொல்லுவது. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று உலகச்சார்பு, இன்னொன்று சிவச்சார்பு. அப்ப சிவச்சார்புல நின்றாதான் நமக்கு பிறப்பு நீங்கும். கண்ணப்ப நாயனாருடைய சரிதத்தை 2ஆ பிரிப்பார் சேக்கிழ பெருமான். எங்க 2ஆ பிரிக்கிறார் அப்படின்னா 41வது பாட்டுல 2ஆ பிரிக்கிறார். அதாவது அவர் அவதரித்து கன்னி வேட்டைக்கு செல்லுகின்ற வரைக்கும் உலகச்சார்பு. அவர் என்றைக்கு கன்னி வேட்டைக்கு சென்றாரோ அதிலிருந்து அவர் மீண்டும் வேடர் சேரிக்கு போறதில்லை. அப்படி போகாம இருக்கக்கூடியதுதான் சிவச்சார்பு. பொற்றட வரையன் பாங்கர் புரிவுரு கடன் முன் செய்த விட்டூரில் களத்தில் நன்னி விதிமுறை வணங்கி மேவும் அற்றை நாள் தொடங்கி ஆண்மை முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் என்று சொல்லுவார். ஆமா, முற்ற கற்றனர் என்னையாலும் காணவர்க்கு அரிய சிங்கம் 41வது பாட்டுல சொல்றாருங்க. ஆமா, அதே அடற்சிலை ஆண்மை முற்ற கற்றனர் அப்படிம்பார். முற்ற கற்றனர்னா நல்ல கொஞ்சம் கூட ஐயம் திரிவுள்ளாம கற்றாராம். எது? வில் தொழில. எதுக்காக கற்றார் அப்படின்னா சொல்றாரு பாருங்க, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாதறிவன் நற்றால் தொழார் எனின் அப்படிம்பார். வள்ளுவ பெருமான் சொல்றாரு, கல்வி கெட்டதனுடைய பயன் என்னவா இருக்கணும்? இறைவன் திருவடி சாராத கல்வியினால எந்த பயனும் கிடையாது. ஆனால் கண்ணப்ப நாயனார் கற்ற கல்வி வில்வத்தை ஒன்றுதான் கற்றார். அந்த வில் தொழில் மூலமாக இறைவனுக்கு பாதுகாப்பாகவும் இருந்தார், காவல் காத்தார், இறைவனுக்கு நிவேதனம் கொண்டு கொடுத்தார். இப்படி கற்ற கல்வி அத்தனையும் பெருமானுக்கே பயன்பட்டது. அதனாலதான் அந்த இடத்துல 41வது பாட்டிலிருந்து அவருடைய சிவச்சார்பு ஆரம்பிக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி இந்த பாட்டில் சொல்றார், மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏலிசை பாடலாடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகனுக்கு அன்பர் தாளலால் சார்பொன்றில்லார் தங்கள் நாயகனுக்கு அன்பர் தாளலால் சார்பொன்றில்லார் அப்படின்னா ரொம்ப முக்கியங்க இந்த இடம்.
அது மங்கையை பாகமாக வைத்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். உமாதேவியை ஒரு பாகத்தை உடைய சிவபெருமான் வெளிப்பட்டு வீற்றிருக்கும் கோயில்கள் எங்கெங்கும் பூசைகள் வலுவாது நீடி நடைபெற்று வரும்படியாக, ஏன்னா அரசர் அப்படிங்கிறதுனால எல்லா கோயில்களிலும் பூசைகள் வலுவாது நீடித்து நிலை பெறுவதற்கு அவர் நிறைய படித்தரங்கள் எல்லாம் செய்தார். ஒன்று சிவபெருமானுக்கு செய்த தொண்டு. இன்னொன்று என்னன்னா, முன்னோர் மொழிந்த அப்படி இன்னொன்று ஏலிசை பாடலாலும் ஆடலும் பொங்கிய சிறப்புகளிலே மிகவும் பொருந்தி நிகழும்படியாகவும் வலுவாது செய்து வழிபட்டு வாழ்வாராகியும் தங்கள் நாயகர் அன்பர்களது திருவடிகளையே அன்றி வேறு சார்பில்லாதவர் அப்படின்னாங்க. ஆமாம், தங்கள் அன்பர்கள் நாயகர் அன்பர் யாரு? சிவபெருமானுடைய அடியார்களது திருவடிகளை அன்றி வேறு சார்பில்லாதவர் அப்படின்னார். அது ரொம்ப முக்கியங்க. அதாவது பெருமானுடைய திருவடி சார்பிலே இருந்தவர். சைவமை திருவின் சார்பே பொருளனச் சாரும் நீரார் அப்படின்னார். யார்? நம்முடைய திருநீலகண்ட நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது செக்கிழ பெருமான் சொல்றாருங்க, சைவமை திருவின் சார்பே பொருளனச் சாரும் நீரார். அப்ப சைவமை திருன என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பொருள் சொல்றாரு சிவகுனி ஐயா. திருநீரு கண்டிகை உருத்தராக்கம் ஸ்ரீபஞ்சாக்கரம், திருநீரு கண்டிகை சடை ஸ்ரீபஞ்சாக்கரம் என்று சொல்லி, அப்ப அதையவே சார்ந்திருந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி திருவடிகளையே அடியாருடைய திருவடிகளையே தங்கள் நாயகர் அன்பர்கள் திருவடிகளையே அன்று வேறு சார்பில்லாதவர் என்று சொல்லி நம்முடைய அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னா அதுல என்ன அப்படின்னா, அதாவது அவர் குலம் குணம் குறி எல்லாம் பார்க்கறது இல்லை. யாரா இருந்தாலும் சரி, எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் திறமே வேணி கவராதே தொழுமுடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நெடுதிரியை காணலாம் என்று சொல்லி அப்பர் சாமிகள் போற்றுவது போல அது யாராக இருந்தாலும் சரி. குலச்சிறை நாயனர் மனத்தில் சொல்றார், குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் எனப்பெறில் செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லி அந்த சரியத்தில் போற்றுவார். அப்படி தன்னை அடர்த்தவனை கூட பகைவன் என்று காணாது அவன் தாங்கிய வேடத்தையே மெய்ப்பொருளாக கண்டு நின்றவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி, அப்ப அவர் சிவபெருமானுடைய திருவடியை சார்ந்து நின்றார். அவன் அடியானுடைய திருவடியை சார்ந்து நின்றார். சார்பு என்று சொல்லுவது இறைவனது சார்பிலே வழி வந்த இவர் இவ்வுலகிலே வெளிப்பட குலவும் சார்பாக அன்பர் தாள்களையே பற்றி ஒழுகினார். அடியாருடைய திருவடிகளையே பற்றி வாழ்ந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி போற்றுகின்றார். அந்த சார்பினை தவிர வேறு சார்பு ஒன்றினையும் சார்பாக கருதுவார் அல்லர் என்று சொல்லி உரையாசிரியர் சொல்லுகிறார். அன்பர் வேடத்தின் வழிபாட்டினையே தமக்கு தமது உயிரினும் சிறந்ததாக கொண்ட வரலாறு இந்த சரிதம் என்று சொல்லி நாம பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய நாயனார் சிவபெருமான் திருவடியை பற்றி கொண்டிருந்தார். அவன் அடியாருடைய திருவடிகளையே பற்றி கொண்டிருந்தார். அதுதான் அன்பர் தாளலால் என்று சொல்லி நமக்கு தங்கள் நாயகருக்கு அன்பர் தாளலால் சார்பொன்றில்லார் என்று சொல்லி போற்றுகின்றார் என்று சொல்லி, அதே மாதிரி அடுத்த திருப்பாட்டில் அடியார்களுக்காக அவர்கள் எதை கேட்டாலும் கொடுப்பார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் அடியார்களுக்காகவே கொடுத்து வாழ்ந்தவர் நம்முடைய நாயனார். அது கொடுத்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்வார். உவந்தார் என்று சொல்லி அது மகிழ்ச்சியோடு கொடுத்தார் என்று சொல்லி சொல்றார். தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார் அப்படின்னா, இயல்பகை நாயனர் ஒரு கொள்கை வச்சிருந்தாருங்க. என்னன்னா, யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகல் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை அப்படின்னாருங்க. உலகத்துல 2 பொருள், ஒன்று உயிரற்ற பொருள்கள், இன்னொன்று உயிருள்ள பொருள்கள். உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் பெருமானுடைய உடைமை, உயிருள்ள பொருள்கள் அத்தனையும் பெருமானுடைய அடிமை. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை. ஆனா இயல்பைய நாயனர் ஒரு கொள்கையோடு வாழ்ந்தாருங்க. அதாவது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களும் அடியாளுடைய உடைமை என்று சொல்லி வாழ்ந்தவர். சிவபெருமானுடைய உடைமை கிடையாது, அடியாளுடைய உடைமை. எந்த பொருளாக இருந்தாலும் சரி அப்படி வாழ்ந்தவர். வந்த அடியவர் மனைவியை கேட்டாரு, கொடுத்துட்டார், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்ப எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதே மாதிரி இந்த நாயனாரு தேடிய நீடு மாடு செல்லும் தில்லை மண்டலம் ஆடிய பெருமான் அன்பர்க்கு அவனாக தமது அரசுரிமையிலே தேடியனவாகிய பொருள்களும் நீடு செல்வங்களும் அப்படின்னா பாரம்பரியமா சேர்த்து வைத்த செல்வங்களும்
அப்புறம் தில்லையிலே ஐந்தொழில் அருட்கூத்து இயற்றும் பெருமானது அன்பர்க்கே ஆவன என்று சொல்லி நாடிய மனத்தினோடு அப்படின்னா அப்படி ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சியோடு கொடுப்பாராம். அது தேடிய மாடுன்னு எப்படி தெரியுங்களா? செல்வம். மாடுன்னா செல்வம். அறச்சார்பிலே செலுத்தி அரசியல் தாம் நாளில் தேடி வைத்த நிதினர். அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிறது சாமி கொடுக்கறது பெருசு இல்லை. அறத்தினால் ஈட்டப்பட்ட செல்வம் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவேன்னு நம்முடைய கலரேற்றியவர் நாயனார் குணத்துல இறைவனுடைய கடிதத்தில் அப்படி எழுதியிருக்கு. இறைவன் கொடுத்த திருமுக பாசுரத்துல என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு பணத்தை கொடுன்னு சொல்லல, மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பது வேணார். நல்ல வழியில சம்பாதித்த பொருட்கள் தான் இறைவனுக்கு அடியார்களுக்கும் கொடுக்கணும். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அறச்சார்பிலே செலுத்திய அரசியலில் தாம் தமது நாளை தேடி வைத்த நிதி என்று சொல்றார். நீடு செல்வம்னார். அப்படின்னா தமக்கு முன் மூதாதையர்கள் சேர்த்து வைத்த செல்வம். அப்புறம் என்ன சொல்றார்? மாடு அப்படின்னா பொன் மணி முதலிய செல்வங்கள். தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவனாகும் என்ற தமது ஆன்மார்த்த நாயகராக கொண்டு வழிபட்ட கூத்த பெருமானுங்க அவருடைய அடியார்கள். அதான் புறவலர் கடைசியா நாயனார் திருவடி அடைகின்ற பொழுது அதான் சொல்றார், புறவலர் மண்டில் ஆடும் பூங்கழல் சிந்தை செய்தார் என்பர். இப்போ இவருக்கு ஆன்மார்த்த நாயகர் யார் அப்படின்னா கூத்த பெருமான். அப்ப கூத்த பெருமானுடைய அடியார்களுக்கு அன்பர்க்கு ஆவன என்று சொல்றாரு. செல்வம் முதலியவை யாவும் அடியார்க்கு ஆவனவே அன்பர்க்கு ஆவனவே ஆகாதன பொருள் அல்லனவாம் என்று உரைத்தலுமாம். அடியாருக்கு ஆகாத ஒரு பொருள் அல்ல என்று சொல்லி வாழ்ந்தவர் நம்முடைய நாயன்மார்கள். அதான் சொல்றார் நாடிய மனத்தினோடு என்று சொல்றார். கொடுத்து வந்தார் என்று. நாடிய மனம் உண்மையில் நாட்டம் கொண்டு அது நிலைத்த மனம் அப்படின்னார். உண்மையில் நாட்டம் கொடுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு மனத்தில் ஊறி திளைத்தது. அந்த மனத்தோ அதான் நாடிய மனம் என்று சொல்லி உண்மையிலேயே நாட்டம் கொண்டு அதிலே நிலைத்த மனம் என்று சொல்லுகிறார். நாயன்மார் தம்மை ஆளுடை தலைவர்களாகிய அடியார்கள். நாயன்மார்கள் ஆறு தெரியுங்களா? தம்மை ஆளுடை தலைவர்களாகிய அடியார்கள். ஆமா, நாயனார் சிவபெருமானுக்கு ஒரு பெயர் நாயனார் உண்டு. இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தலு முதலை கண்டு முடிவு செய்ய மலரை கண்ணப்ப நாயனார் பணத்தில் வருது. இளைத்த நாயனார் சிவபெருமானுக்கு நாயனார் ஒரு பெயர் உண்டு. ஆமா, இங்க அடியார்களுக்கு நாயனார் என்று சொல்லி ஒரு பெயர் உண்டுங்க. ஆமா ஆமா, அது அமுது ஊட்டுகின்ற பொழுது அப்படிதான் சொல்றார். சால அழகது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லி கண்ணப்ப நாயனார் குணத்துல 2 இடத்துல வருது. சிவபெருமான் நாயனார் என்று சொல்லி வருகிறது. இங்க அடியார்களே நாயன்மார் என்று சொல்லி சொல்றார். நாயன்மார் அணைந்த போது தம்மை ஆளுடை தலைவர்களாகி அடியார்கள். நம்மை ஆளாக உடையவர்கள் நம்முடைய அடியவர்கள். அதான் ரொம்ப முக்கியம். நாயனார் சிவபெருமானுடைய பெயர். அது ஏன் அடியார்களுக்கு வந்ததுன்னா, அவனையே போன்றவர்கள் ஆதலின் அவன் அடியார்களுக்கு ஆயிற்று. எப்படி சிவபெருமானுக்கு பெருமையுண்டோ அதே பெருமை அவனுடைய அடியார்களுக்கு உண்டு. அதனால சிவபெருமானுக்கு நாயனார் ஒரு பெயர் உண்டு. அதே பெயர் அடியார்களுக்கு நாயனார்னு சொல்லி, அதான் 63 நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லும் இல்லைங்களா? அப்படின்னு என்ன, நம்மை ஆளாக உடையவர்கள், நாமெல்லாம் அவங்களுக்கு அடிமைகள் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எப்போ வழிபாட்டுக்கு போனாலும் நாயன்மார் வழிபாடு செய்யாம நம்ம வழிபாட்டை நிறைவு செய்யவே கூடாது. நம்ம ஆலய வழிபாடு எங்க நிறைவாகிறது என்று சொன்னால் நாயன்மார் வழிபாட்டில் தான் நிறைவாகுது. அது எங்க பார்க்கலாம்னா, ஞானசம்பந்த பெருமான் காலத்தை சென்று வழிபாடு செய்து அதற்கு பிறகு கண்ணப்பரை வழிபாடு செய்கிறார். அந்த இடத்தை சேக்கிட பெருமான் சொல்லுகின்ற பொழுது, கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்வேடருமனை கண்டு வீழ்ந்தார் அப்படிங்கிறார். அப்ப கும்பிட்ட பயன், திருக்கோயிலை வழிபாடு செய்த அந்த பயன் எங்க நிறைவாகிறது என்று சொன்னால் அடியார் வழிபாட்டில் தான் நிறைவாகிறது என்று சொல்லி சொல்றார். அப்படி கூடிய மகிழ்ச்சினா அவர்களது பெயர்க்கரிய செயற்கை தம்பால் கூட்டப்பெற்றது உள்ள மகிழ்ச்சி என்று சொல்லி இப்படி கொடுத்து வந்தார். அப்படின்னா கொடுத்தலை தமது நியதியாக மேற்கொண்டு ஒழுகி வந்தனர். இன்னொன்னு, கொடுத்து உவந்தார்னு அந்த பாட்டை பிரிக்கலாங்க. உவந்தார் அப்படின்னா ஈத்துவக்கும் இன்பம் என்று சொல்லி அப்படி ஒரு மகிழ்வடைந்தார். கொடுத்ததுனால ஒரு மகிழ்ச்சிங்க. அதாவது நல்ல அடியார்களுக்கு ஒருத்தருக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி வரும் பாருங்க. அதை கொடுத்து உவந்தார் என்று சொல்லியும் இந்த பாட்டை நம்ம பிரித்து பொருள் கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பாட்டுல நாயன்மார்கள் அணைந்த போது கொடுத்து வந்தார் என்று சொல்றாரு. அன்பர் பூசைகளை திருவேடத்தினையே சிறக்க சிந்தனையில் வைத்து, அதாவது நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமே என்று சொல்லி நமக்கு சிவஞான போதம் சொல்லுவது போல நாயனார் அப்படியே அந்த வேடத்தையே சிந்தை செய்து கொண்டிருந்தவர் என்று சொல்லி போற்றுகின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இவர் இது போன்று ஒழுகி வருகின்ற காலத்திலே ஒரு அரசன்
பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசன் இவர் மீது பகை கொண்டு இவரை வெல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசையினாலே அவரை எதிர்த்து பல முறை அவன் தோற்று போகிறான். அவனுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து விடுகிறான். அவனுக்கு அவமானம் தாங்க முடியலை. அப்படி தாங்க முடியாத அந்த நிலையில் அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் நேரா எப்படியாவது வஞ்சனையால் இவரை வெல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த திருக்கோவலூருக்கு வரானுங்க. ஆமாம், அப்படியே அவன் என்ன செய்யறான்னா, திருநீர் பூசிட்டு போனா அவர் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்லி அவன் அப்படியே அந்த திருநீர் உடம்பு பூரா பூசிக்கிறான். அப்படி உடம்பு பூரா திருநீர் பூசிக்கொண்டு அப்படியே அந்த திருக்கோவலூருக்குள்ள வர்றான். அந்த வரக்கூடிய காட்சியை சொல்றாரு பாருங்க. திருக்கோவிலூருக்குள்ள வந்து அந்த அரண்மனைக்கு வந்துட்டான். அந்த அரண்மனைக்கு வந்ததை அவன் பேர் தான் முத்தநாதன் என்று சொல்லி அவனுடைய பெயரை கூட சேக்கிழ பெருமான் அப்படி பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் அது ஒருமையில சொல்றார். அவ்வளவு மோசமானவன் அதான் சொல்றார். மெய்யெல்லாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைகிறந்த புத்தக கவலி ஏந்தி மைபுதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடங்கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். என்ன செய்யறான்னா, அவன் உடம்பு பூரான் திருநீர் பூசிக்கிறான், உருத்தராக்கம் போட்டிருக்கிறான், கையில் புத்தக கவலி வச்சிருக்கிறான். இதெல்லாம் அடியார் கோலங்க. இப்போ நம்ம ஒரு அடியாரை பார்க்குறோன்னு வைங்களேன், அவர் திருநீர் பூசியிருப்பார். அப்புறம் திருநீர் பூசிட்டு உத்தராக்கம் எல்லாம் போட்டு கையில் ஒரு புத்தகம், திருமுறை புத்தகங்க, அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அவங்களை பார்த்து வணங்கலான்னு தோணும். அதை மாதிரி ஒரு கோலத்தில் இவன் வர்றான். அதான் அது மைவுதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு வைத்துனார் சேக்கிழ பெருமான். அதாவதுங்க எப்படி வராங்கிற சொல்றார். தன் உடம்பெல்லாம் நீர் பூசிக்கொண்டு சடைகளை முடித்து கட்டி கொண்டு, ஏன்னா அவனுக்கு எங்கெங்க நீர் பூசுறதுன்னு தெரியாது. அதனால உடம்பு பூரா பூசிட்டான். 16 இடங்கள்ல திருநீர் பூசணும்னு விதி இருக்கு. தெரிஞ்சாதானே அவன் அப்படி பூச முடியும். அவனுக்கு எங்க பூசுறதுன்னு தெரியாது. ஆனா என்ன பண்ணான், உடம்பு பூரா திருநீர் பூசிட்டான். மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி, அதாவது இந்த திருநீர், சடமுடி, புத்தகம் இதெல்லாம் சிவ சாதனங்கள். அதனால அன்புடையாரை ஆட்படுத்த வேல்புடைய அடையாளங்கள் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி ஒருத்தர் வந்தா உண்மையான அடியார்களுக்கு எப்படி இருக்குறீங்களா, அவங்கள பார்த்து அப்படி ஒரு வசீகரம் வரும். அவங்கள பார்த்து அவங்க பின்னாடி போலான்னு தோணும். அப்படி ஒரு அன்பு உடைய அடியார்களுக்கு அதெல்லாம் இருக்கும். அதனால அது மாதிரி அவன் வர்றான். இப்போ அப்படி மெய்யெல்லாம் நீர் பூசி, அதாவது முழுத்தவ வேடம் போன எண்ணினான். அதனால எங்க திருநீர் பூத்துறதுன்னு தெரியல, உடம்பு பூரா பூசிட்டான். வேணிகள் முடித்தி கட்டி தமது குடுமையை சடைகள் போல திரித்து அவற்றை தொகுத்து சடைமுடியாக்கி, அப்படின்னா இவரை வெல்ல வேண்டும் என்பதற்காக அவன் நீண்ட நாள் முடியெல்லாம் வளர்த்திருக்கிறான். முடியெல்லாம் வளர்த்து ஜட போடுற அளவுக்கு முடி வளர்த்திருக்கிறான். அப்படி அதையெல்லாம் ஒரு இதா எடுத்து கட்டி அப்படி வர்றான். அதாவது நீரும் வேணையும் முன்னறிவன் உடையனாயின் அவை சைவ அடையாளமாதல் நாயனார் அந்த வேடத்தை வழிபட்டு ஒழுகி இருப்பார் என்று பகைப்பட்டு போர் செய்திருக்கிறார். ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் வந்திருந்தான்னா நாயனார் போரே செய்திருக்க மாட்டார். ஏப்பா உனக்கு என்ன வேணும் எல்லாம் நீயே எடுத்துக்கோ, நீ ஒரு அடியாரா இருக்கிற, அவன் ஒண்ணுமே செய்ய வேண்டாம். திருநீர் பூசிட்டு வந்திருந்தானாவே ஒரு மெய்ப்பொருள் நாயனார் அவனை எடுத்து போர் செய்ய மாட்டார். அது தெரியல அவனுக்கு. இதை நீண்ட நாள் அவன் தங்கியிருந்து வெளியில போய் முடியெல்லாம் வளர்த்து இதுக்காக அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறான் பாருங்க. ஆமா, அவை சைவ அடையாளமாத நாயனார் வேடத்தை வழிபட்டு ஒழுகி இருப்பார என்று பகைப்பட்டு போர் செய்திருக்கிறார். எனவே இவற்றை இவன் புதிதாக தாங்கினவனாம். நீண்ட நாள் அவன் போய் அப்படியே அந்த வேடமெல்லாம் வர்றதுக்காக காட்டுக்குள்ள எல்லாம் போய் மறைந்திருந்து தன்னுடைய கோலத்தை மாத்திருக்கிறான் அப்படின்னு சொல்ல. அதாவது மைபுதி விளக்கை என்ன மனத்தினுள் கருப்பு அருமையான ஒரு உதாரணங்க. அதாவது என்ன சொல்றாரு, மையாகிய நீல நிறத்தை தனக்குள் வைத்து அதனை சுற்றி விளக்கத்தினை செய்தொழிரும் விளக்கு போல மனத்தினுள்ளே கருப்பாகிய வஞ்ச எண்ணம் பொதிந்து வைத்து, அதாவது திரி எரிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா விளக்கு, அந்த திரி இருக்கிறது நீல நிறத்தில் இருக்கும், சுற்றி இருக்கிறது வெளிச்சமா இருக்கும். அவன் மனசு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த திரியினுடைய நீல நிறம் போல இருக்கிறதா. ஆனா அந்த பூசி இருக்கிற திருநீர் இருக்குது பாருங்க, அந்த ஒளி போல இருக்கிறது. அதாவது ஒளிக்கும் இருளுக்கும் ஒரே ஓமை சொல்லுவது சேக்கிழ பெருமானுடைய ஒரு தனித்தன்மை. அதுதான் அவருடைய ஒரு இருளுக்கும் விளக்கும் இருளும் என்று முரண்பட்ட இரண்டு பொருளுக்கும் ஏற்ற இந்த உரிய அரிய ஓமானம் ஆசிரியர் சேக்கிழ பெருமானது தெய்வமனக்கும் செய்யுள்களில் காணும் அரிய ஓமைகளில் ஒன்று என்று சொல்லி நம்முடைய சிவகணியை சொல்றாருங்க. அதாவது
அந்த தீ எரியக்கூடிய அந்த கம்பம், அந்த நீல நிறம் அவனுடைய மனது கோமை. அவன் பூசியிருக்கக்கூடிய வெண்ணீற்று கோமை என்னன்னா அந்த ஒளி என்று சொல்லி, விளக்கினுடைய ஒளி என்று சொல்லி சொல்றார். அப்படி பொய்த்தவ வேடம் என்றது பொய்யானது தர வேடம் கொண்டு இவனுடன் வந்தது, பொய்யினை கொண்டு உதவி செய்து கொள்ள தவ வேடமுடன் வந்தது என்று சொல்லி சொல்லாருங்க. அப்படி முத்தநாதன் என்று சொல்லி அந்த மாற்றலனாகிய அரசனுடைய பெயர். இவன் கடையவனாம் என்று குறிப்பார். இங்கு அவன் செய்தியை கூறிய 3 பாட்டிலும் பொய்யென தொடங்கும் அடையின் கடையில் இவன் பெயரை ஆசிரியர் வைத்து காட்டிய அழகு குறிக்கின்ற பொய் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது அவனுடைய பெயரை வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். இப்படி நம்முடைய இந்த சரிதத்தில் தாம் பாசத்தில் நீங்கி நல்லுணர்வு பெற்றாரை பிறரை வெளிப்படுத்த தக்கார் அல்லாதார் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குடிவிழுமாறு என்று சொல்லி தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னியில் வைத்து சிவனருளாலை என்று திருமந்திரம் சொல்லுவது போல இந்த மாற்றலன் கொண்ட, இந்த முத்தநாதன் கொண்ட பொய்த்த வேடம் நற்பயன் தந்தது எங்கனமோ எனின் இங்கு பயன் செய்தது வேடமே என்று அவனன்று. அதாவதுங்க, இது யாரு இவன் தவறானவனாக இருந்தாலும் கூட அவன் பூண்ட வேடம் அவனுக்கு அந்த பயனை தந்தது. பாருங்க, அப்படின்னா நம்ம திருநீறு தரித்தா அது நமக்கு நன்மையே செய்யுங்க. ஏன்னா நல்லவர்களுக்கு இன்னும் நன்மையை செய்யும். அவன் கெட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு அந்த நற்பயனை கொடுத்தது என்னன்னா அந்த வேடம்தான் என்று சொல்லி சொல்றார். வேடத்தின் பாலே நாயனார் கொண்டுடைய அன்பின் உரைப்பானது இவனுடைய செயலால் உறுதி பெற்று பயன் கொடுத்து நின்றது என்று சொல்லி அப்படியே அவன் அந்த வேடம் தரித்து கொண்டு சேதியர் பெருமான் கோயில் திருமணி வாயில் சேர்ந்தான். அப்படி அந்த அரண்மனைக்குள்ள அப்படியே வந்துடுறான். அப்படியே அவனை பார்த்த உடனேயே இந்த மாதிரி பல அடியார்கள் அந்த அரண்மனைக்கு வந்து பழக்கப்பட்டதுனால அங்கிருந்த காவலர் எல்லாரும் அப்படியே அவனை கைதொழுது வரவேற்கிறாங்க. ஏன்னா நிறைய அடியார்கள் வந்து பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு போறாங்க நாயனார்கிட்ட. அப்படி வாங்கிட்டு போனதுனால இவர்களுக்கும் அவங்கள வணங்கி பழக்கம். அரசன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி என்று சொல்லுவது போல வரான். பாருங்க, கடையுடை காவலா உள்ள வர்றான். யாரு? முத்தநாதன் உள்ள வர்றான். கடையுடை காவலாளர் கைதொழுது ஏற நின்றே அப்படி விலகி நின்று கையை கூப்பிட்டு வணங்குறான். அந்த முதல் காவலன் அப்படி விலகி நின்று அப்படி கைகூப்பி வணங்குறான். அப்படி வணங்கி உடையவர் தாமே வந்தார் உள்ளெழுந்து அருளும் என்ன தடைபல புக்க பின்பு தனித்தடை நின்ற தத்தன் இடை தெரிந்து அருள வேண்டும் துயில்கொள்ளும் இறைவன் என்றான். அவன் வந்தது இரவு நேரங்க. அப்படி அவன் உள்ள வருகின்ற பொழுது உடையவர் தாமே வந்தார் உள்ளெழுந்து அருளும் என்ன. அங்க முன்னாடி நின்றவங்க எல்லாம், சாமி நீங்க வாங்க, நீங்க எங்களை ஆளாக உடையவர், பெருமானை எழுந்தருளியது போல அந்த வேடத்தை கண்டு நீங்க உள்ள வாங்க சாமின்னு அவன் அழைச்சிட்டு கொண்டு வராங்க. அப்படி வருகின்ற பொழுது அவர் அரசர் எங்க இருக்கிறார்னா அந்த புறத்தில் இருக்கிறார். அந்த புறத்தில் இருக்கிற பொழுது யாரும் அங்க அனுமதிக்க முடியாது. அரசமாதேவி உள்ள இருக்கிறாங்க. இவன் சொல்றான், தத்தன் சொல்றான், இடை தெரிந்தருள வேண்டும் துயில்கொள்ளும் இறைவன் அப்படின்னு. அதாவது பெரியவங்க இருக்கிற இடத்துக்குங்க நம்ம அந்த நேரங்காலம் தெரிஞ்சுதான் போகணுங்க. அதான் சொல்ற, எமது இறைவன் துயில்கொள்கின்றான் என்று சொல்லி சபையம் நோக்கி தேவரீர் அருள் புரிய வேண்டும். அதை எப்படி சொல்றாரு பாருங்க. காவல் புரி தத்தன் சொல்றான், சமயம் நோக்கி தேவரீர் அருள் புரிய வேண்டும். அதான் இடை தெரிந்து அருள், கால நேரம் பார்த்து போகணுங்க சாமி, இப்படி எல்லாம் போகக்கூடாது என்று சொல்லி அவர் துயில்கொள்ளும் இறைவன், அரசனுக்கு இறைவன் ஒரு பெயர் உண்டுங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது உடையவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அதாவது தம்மை ஆளாக உடைய அரசரை ஆளாக உடையவர் என்று சொல்ற. அதாவது சிறுத்தொண்ட நாயனாருடைய வீட்டுக்கு இறைவன் அடியார் கோலத்தில் வருகின்ற பொழுது சிறுத்தொண்ட நாயனார் அடியாரை தேடி வெளியில போயிட்டார். திருவெண்காட்டு நங்கை வீட்டுக்குள்ள மனையில உள்ள இருக்கிறாங்க. இப்ப சந்தனத்தாதியார் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, எந்தம்மை உடையவரே அகத்துள் எழுந்தருளும் அப்படின்னா. ஆமா, எந்தம்மை உடையவரே அகத்துள் எழுந்தருளும் அப்படின்னா என்னை ஆளாக உடையவரே. இப்ப யாரை பார்த்து வந்தது? சிவபெருமான் தெரியாது, அடியார்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னை ஆளாக உடையவரே நீங்கள் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதான் அந்த உடையவர் அப்படின்னா நம்மை ஆளாக உடையவர்கள் யாரு? அடியார்கள் தான் நம்மை ஆளாக உடையவர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லாருங்க. அப்படி எல்லாம் தெரிந்தருள வேண்டும். இறைவன் துயில்வதனாலே அடியாருக்கு ஏற்றவாறு பணி செய்ய இயலாமையின் அபச்சார நிகழும். என அரசன் உறங்கி கொண்டிருக்கிறதுனால அடியாருக்கு தக்கவாறு பணி செய்ய முடியாது. அதனால் அபச்சாரம் வந்துருமா? ஒரு அடியார் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா
நம்ம அவங்களுக்கு தக்கவாறு பணி செய்யணும். இல்லைன்னா அந்த அபச்சாரம் நமக்கு வந்துடும், அந்த ஒரு குற்றம் நமக்கு வந்துருமா, அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் தடுக்கிறான். அன்றியும் அடியார் அரசனுக்கு செய்யும் அருளும் செல்லுமாறு இல்லாத தடை நேரும் மாதலின் இருபுறமும் தவறு நேராதபடி இடைதெறிந்து அருள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு அன்பா மரியாதையா சொல்றான். அருள வேண்டும் என்பது அடியாருக்குரிய வணக்கம் செய்யாமை முதலிய பிழைகளால் முனிவராது பொறுத்து, அதாவது இடைதெறிந்து அருள வேண்டும்ங்கிறான். பாருங்க, அருள் செய்யணும் சாமி நீங்க, அப்படி வேறு ஏற்ற சமயத்தில் அருள் புரிகை என வேண்டினபடியாம் என்று சொல்லி துயில் கொள்ளும் இறைவன் என்று சொல்லி அது சொல்றார். அவர் அரசர் உறங்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியே உள்ள அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க. வாசனையுடைய அலைய கூந்தலை மெல்லிய சாயலையும் உடைய அரசமாதேவியரும் இவன் அதையெல்லாம் தள்ளிட்டு உள்ள போறான். அப்ப நான் வந்து ஒரு ஆகம நூல் கொண்டு வந்திருக்கிறேன், அதை நான் அவருக்கு உரைக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் தள்ளிட்டு உள்ள போறான். அப்படி கதவு திறந்தோன்னா அம்மா மாதேவி இருப்ப கண்டான் அப்படின்னாரு. அதான் புறவலன் துயிலமாடே மன்றளங்குழல்மன் சாயல் மாதேவி இருப்ப கண்டான். மெல்லிய சாயலுடைய அழகிய கொந்தலையும் மெல்லிய சாயலமுடைய அரசமாதேவி இருப்ப கண்டான். அதான் அப்படி பார்த்த உடனே வந்து கன்று சென்றணையும் போது கதுமென இழிந்து தேவி, அவனை பார்த்தோன்னா அம்மா எந்திரிச்சிட்டாங்க, கட்டல் இருந்து மேல எழுந்திரிச்சிட்டாங்க. கன்று சென்றணையும் போது கதுமென இழிந்து தேவி வண்டலர் மாலையான எழுப்பிட உணர்ந்து மன்னன் அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டு எழுந்து எதிரே சென்று கொள்கையின் வணங்கி நின்று. உள்ளம் போயிட்டான். அம்மா அப்படி அந்த கட்டில இருந்து நேரம் எழுந்திருச்சு அரசனை எழுப்புறாங்க. எழுப்பின உடனேயே வந்தது வந்து ஒரு அடியார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் எப்படி எந்திரிச்சாருங்கிறத சொல்றாரு பாருங்க. அண்டர் நாயகனார் தொண்டராம் என, அண்டர் நாயகனார் யாரு? சிவபெருமான். தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய தொண்டர் என்று சொல்லி குவித்த செங்கை கொண்டு எழுந்து எதிரே சென்று கொள்கையின் வணங்கி நின்றான் அப்படின்னா எந்திரிக்கிற பொழுது எந்திரிச்சதுக்கு பிறகு வணங்கலையா, முதல்ல வந்தது அடியார்னு தெரிஞ்சோன்னைய 2 கையை மேல தூக்கிட்டாரு. மேல தூக்கி கையை குவித்து அதுக்கு பிறகு எந்திரிக்கிறார். எந்திரிக்க முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்க, முடியாது. 2 கையும் குவித்து கொண்டு படுக்கையிலிருந்து நம்ம எந்திரிக்க முடியுமான்னா முடியாது. ஆனா அவர் எந்திரிச்சிருக்கிறார். முதல்ல கையை கூப்பிட்டார், அதற்கு பிறகு எழுந்திருக்கிறார். ஏன்னா வந்தது அடியார்னு தெரிஞ்ச உடனே அப்படி செய்யறார். அண்டர் நாயகனார் தொண்டராம் என குவித்த செங்கை கொண்டு எழுந்து எதிரே சென்று கொள்கையின் வணங்கி நின்று என்று சொல்லி சேர்க்கிறார். உங்கள் நாயகனார் அப்படின்னா அப்படி வணங்கி நிற்கிறாருங்க. அப்படி ஒரு வணங்கி நிற்கின்ற செயலை பார்த்து கண்டு சென்று அணையும் போதில் அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது குவித்த செங்கை கொண்டு தொண்டராமன உணர்ச்சி வந்தவுடனே கைகள் கூப்பினார் அப்படின்னு. தொண்டர்னு தெரிஞ்சோடனே, வந்தது அடியார் தெரிஞ்சோடனே கைகள் கூப்பியாச்சு. அதற்கு பிறகுதான் எழுந்திருக்கிறார். அதுதான் வந்து நாயனாருடைய ஒரு குவித்த செங்கை கொண்டு அப்படின்னா. அப்படி கூப்பிய கைகளை கண்டார்களே அன்றி முன்னை கை கூப்பிய தொழிலை எவரும் கண்டாரில்லை. ஆமா, அவர் கை கூப்பித்தான் எழுந்திருக்கிறார் என்று சொல்லி அப்புறம் வந்து உடனே போய் வணங்கி நிற்கிறார். வணங்கி நின்று அவரிடத்துல பேசுறார். மங்களம் பெருக மற்றியன் வாழ்வு வந்து அணைந்ததென்ன, இங்கெழுந்தருளப் பெற்றது எங்கோலோ என்று கூற, உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாததொன்று கொடுவந்தேன் இயம்பை என்றான் என்று சொல். உங்கள் நாயகன் அப்படின்ட்டார். அப்படின்னா எனக்கு அவர் சிவபெருமான சொல்லுங்க, நம்ம சிவபெருமான் தானே இவன் சொல்லணும். அது கூட அவனுக்கு அவன் வாயில வரல. உங்கள் நாயகன் அப்படின்னா இவனுக்கு நாயகன் இல்லைன்னு அர்த்தம், அப்படித்தானே? ஏன்னா உங்கள் நாயகன் அப்படி உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் அப்படின்னா சிவபெருமான் எண்ணில்லாகமும் இயம்பை இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தரல. அப்ப ஆகமங்களை எல்லாம் சொன்னது யாரு? சிவபெருமான். அது என்ன சொல்ற? உங்கள் நாயகனாம் சிவபெருமான் முன்னம் உரைத்த ஆகமம் அப்படின்னு சொல்லி சொல்றான். மங்களம் பெருக மற்றியன் வாழ்வு வந்து அணைந்தது என்னன்னர். மங்களம் பெருக மற்றும் எனது வாழ்வே வந்து அணைந்தது என்னும்படி தேவரீர் எழுந்தருளும் பேரு வாய்க்க பெற்றது எங்கொள். சாமி, நீங்க இங்க வந்திருக்கிறீங்க, என்னுடைய வாழ்வே வந்து அணைந்தது போல, என்னுடைய மங்களம் பெருக என்னுடைய வாழ்வு இங்கு வந்து அணைந்தது போல வந்திருக்கிறீங்க பெருமானே என்று சொல்ல, அதுக்கு அவன் சொல்றான், உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகம நூல் மண்மேல் எங்குமில்லாததொன்று கொடுவந்தேன் இயம்பை என்றான் என்று சொல்லி, அதாவது உங்கள் நாயகராகி சிவபெருமான் முற்காலத்திலே சொன்ன ஆகம நூல் ஒன்று இந்த மண்ணுலகத்தில் எங்குமில்லாததாகிய ஒன்று நான்
உமக்கு இயம்புவதற்காக கொண்டு வந்திருக்கு, உனக்கு சொல்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு முத்தநாதன் சொன்னான். அப்படி சொன்ன உடனேயே அவர் அதாவது மங்களம் பெருகு அப்படின்னா இது மங்கள வழக்காக பின்னகழ்ச்சி குறிப்பாய் பெரிதொரு அமங்கல பொருள் துணிப்பது காண்க என்று சொல்லி, அதாவது இனி அடுத்தது பெருமான் திருவடிக்கு ஒரு போக போறார், அதான் மங்கள பெருக என்று சொல்லி அவர் சொல்றார். அருளப் பெற்றது என்களோ தேவரீர் இது போலதிலே இங்கு வந்து காரியம் யாது என்று சொல்நயமும் அடியார்வால் வணங்கி வினாவும் மரபும் காண்கின்ற உங்கள் நாயகனார் அப்படின்னா உங்கள் என்பது மிக்க ஒருமைப்பாடு குறிப்பது ஒரு வழக்கு. இசையால் உங்கள் இறைவரை இங்கு இயற்றும் ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருதுங்க. அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீர் பாடும் அப்படின்னார். சீர்காழியில் ஞானசம்பந்த பெருமான அப்பர் சாமிகளும் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஞானசம்பந்த பெருமான் சொல்றார் அப்பர் சாமிகளை பார்த்து, அப்பர் உங்கள் தம்பிரானாரை நீர் பாடுவீர் என்று சொல்லுகின்ற பொழுது பார்கொண்டு மூடி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை அங்க பாடுறார். அது உரிமையின் மூலமாக சொல்லுவது. ஆனா இவன் சொன்னது என்னன்னா, அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, அதனால உங்கள் நாயகனார் என்று சொல்லி இவன் தன்னை அறியாம சொல்றானுங்க. ஆமா, அதாவது உலக வழக்கில் கூட ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. பெண்கள் தன்னுடைய கணவனை பற்றி வேறொரு பெண்ணிடத்தில் சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுவாங்களாம், அதாவது உங்கள் அண்ணன் உங்கள் மைத்துனர் என்று சொல்லுவாங்களாம். உங்க அண்ணனை நீங்க கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி உங்கள் அப்படிங்கிறது ஒருமைப்பாடு கருதி சொல்லுவது. ஆனா இவன் அப்படி சொல்லல. இவன் எப்படி சொன்னான்னா, அந்நாயகனாருக்கு தொடர்பில்லாமல் புறம்பாயினவன் என்று சொல்லி தன்னை அறியாம தன்னை சொல்லியது என்று சொல்லி சொல்றார். எங்கும் இல்லாதது, இதுவரைக்கும் யாருகிட்ட இல்லாத ஒரு ஆகமத்தை நான் உனக்கு சொல்லுவதற்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகின்ற பொழுது அப்ப அவர் அரசர் சொல்றாரு, இதனின் மேலாம் பேரு வேறுண்டோ, இறைவனருடைய ஆகமமே எனக்கு கிடைக்குதுன்னா இதை விட பேர் வேற என்ன வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அப்ப அவன் சொல்றான், அவன் வாசனையுடைய பூமாலை அணிந்த தேவியாரும் இவ்விடத்து நின்று நீங்கவே, உன்னுடைய மனைவியும் இங்க இருக்கக்கூடாது, நானும் நீயும் மட்டும் தனியா இருக்கணும் என்று சொல்லி அவன் தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல, அப்பா திருமகள் என்ற நின்ற தேவியார் தம்மை நோக்கி, அதாவது திருமகளை போல இந்த அழகான அம்மையார் அங்கு நிற்கின்ற பொழுது அவரை பார்த்து அரசர் சொல்லுகிறார், அப்படி புரிவுடன் விரைய அந்த புறத்திடை போகவேவி தருதவ வேடத்தானை தவிசின் மேல் இருத்தி தாமும் இருநிலத்து இருந்து போட்டு இணையருள் செய்யும் என்றார். அம்மா நீ அந்த வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டார். அதற்கு பிறகு என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த வேடம் தாங்கி வந்த முத்தநாதனை ஒரு இருக்கையில் அமர்த்தி தான் கீழே அமர்ந்து கொண்டார். அரசராக இருந்தாலும் பாருங்க, செரிக்கு செரியோட உட்காரல, ஆசிரியர் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அவன் ஆசிரியர் ஆயிட்டான். அந்த ஆசிரியருக்கு உண்டான ஒரு மரியாதை அவர் கொடுத்து மேல அமரச் செய்து அவர் கீழே அமர்றார். அரசன் கீழே அமர்றார். அப்படி கீழே அமர்ந்து இனி அருள் செய்ய வேண்டும், இருநிலத்திருந்து போற்றி இனி அருள் செய்யும் என்றார் என்று சொல்லி, அதாவது நீங்க இனிமேல் அருள் செய்யலாம் என்று சொல்றார். திருமகள் என்ற நின்ற தேவியார் பட்டத்துக்குரிய அரசமாதேவியாரதலின் அரசு செல்வம் வீரம் முதலிய ஐஸ்வர்யங்கள் பலவும் அமைய பெற்ற ஒரு அம்மையார் என்று சொல்லுகிறார் சிவகுணி ஐயா. அதாவது தருதவ வேடம்னா இயல்பானன்றி வஞ்சனையால் புனைந்து தானே தந்து கொண்ட வேடம் என்று சொல்லி, நாயனாருக்கு அருட்களல் நீழல் சேர்ந்து இடையறாமல் கும்பிடும் கொள்கை தரும் தவ வேடம் என்பது குறிப்பு. தவ வேடம், தருன்னா அவன் வருவித்து கொண்டது, ஆனா அதுவே தவ வேடமாக நாயனாருக்கு அவர் திருப்படி அடைவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி, அப்படி அப்போ அவர் கீழே உட்கார்ந்து இருக்கிறார். இவன் ஒரு இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். முத்தநாதன் இப்ப செய்யறான். இப்பதான் சொல்றார், கைத்தலத்திருந்த வஞ்ச கவலிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போதில் பத்திரம் வாங்கித்தான் முன் நினைந்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தொழுது வென்றார். அவன் என்ன நினைச்சிட்டு வந்தானோ அதை செஞ்சுட்டான். எப்பொழுதும் சேக்கிழார் பெருமான் அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை சொல்ல மாட்டார். அதாவது கத்தி எடுத்து குத்திட்டான் முத்தநாதன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டார். அதே மாதிரிதான் நமக்கு ஏனாதி நாயனார் புராணத்திலே சொல்லுவாருங்க, அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான். முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான். இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பத்திரம் வாங்கித்தான் முன் நினைந்த அப்பரிசே செய்ய, இந்த ரொம்ப முக்கியமான பாட்டு. அப்படியே புத்தக பைய அவிழ்ப்பவன் போல, அந்த புத்தகத்தை அவிழ்ப்பவன் போல அவிழ்க்கிறான்.
அந்த நேரம் அவர் வணங்குறார். ஏன்னா அவன் புத்தகத்தை அவுக்கிறதுனால அதில் ஆகமம் இருக்குது. ஆகமம்னா என்ன? சிவபெருமான் மொழிந்த ஆகமம். ஆகமத்துக்கு அவ்வளவு சிறப்புண்டு. எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று சொல்லி கண்ணப்ப புராணத்தில் வருங்க. எய்திய சீர் ஆகமம் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றார். எண்ணில் ஆகமம் என்று சொல்லி திருக்குறிப்பு நாயகர் புராணத்தில் சொல்றார். அப்படி அந்த ஆகமத்தை அவன் அவிழ்க்கின்றான் என்று சொல்லி நினைந்து அப்படியே வணங்கி நிற்கிறார். அப்படியே வணங்குகின்ற சமயம் பார்த்து அந்த பைக்குள்ள கத்தியை மறைச்சு வச்சிருக்கிறான், அந்த படையை மறைத்து வச்சிருக்கிறான். தான் முன்னர் நினைத்து வந்த அந்த வண்ணமே செய்தானாக. அப்படி அவன் செய்து ஓங்கி தான் முன்னர் நினைத்த அந்த வேகமா ஓங்கி அவன் நினைச்சதை செஞ்சுட்டான். அப்படி செஞ்ச உடனேயே உண்மை தவ வேடமே மெய்ப்பொருளாம் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி, உண்மை தவ வேடமே மெய்ப்பொருள் உயிர் அவன் இவரை அடர்த்துட்டான். அந்த அடாதனை செய்த பொழுதும் கூட, அடர்த்த பொழுதும் கூட மீண்டும் அவரை வணங்குறார். அதுதான் ரொம்ப அந்த உண்மை தவ வேடமே மெய்ப்பொருளாம் என்று தொழுது வென்றார் என்று சொல்லி சொல்றாருங்க. புரிதல்னா செய்தல் என கொண்டு மேலே சொல்லியவாறு அரண் பணியும் அடியவர் பணியும் செய்தாரும் இது வஞ்சகனையும் காலபேதம் முதலை எதனையும் நோக்காது வேடமே கருதி பணிந்து நூல் கேட்க துதித்தாரும் என்று சொல்லி வேடத்தையே சிந்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமா, தான் முன் நினைத்த பரிசை சிவனடியார்களுக்கு வரும் வேதங்களை தம் வாக்கினாலும் சொல்லலாகாது என்பது ஆசிரியர் மரபு. அதனால அவர் சொல்லாம அப்படியே இப்படி சொல்றார். முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான் என்று சொல்லி அந்த சரியத்தில் சொல்லுவது போல மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள், இது நாயனார் கொண்டொழுகிய கொள்கையும் அப்போது எண்ணிய எண்ணமும் சொன்ன மொழியும் என்று சொல்லி உண்மை தவ வேடம் என்று பேசப்பெற்ற திருநீறு சடைமுடி முதலியவற்றை பூண்ட சிவத்திருவேடமே மெய்ப்பொருளாம். மெய்த்தவ வேடம் மெய் சத்தாகிய நித்த பொருள் என்று சொல்லி அப்படி வேடமே ஏனைய பொருள்கள் எல்லாம் பொருள் அல்ல, திருவேடமே பொருள் என்று சொல்லி தவ வேடம் நீரு கண்டிகை சடைமுடி என்ற மூன்றையும் அரசர் திருவேடமாக கொண்டு மூர்த்தி நாயனார் அரசாண்டதும் இங்கு நினைவு கூறுக என்று சொல்லி மாலரநேய மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யன தொழுமை என்று சொல்லி சிவஞான போத 12ஆம் சூத்திரம். அதாவது என்னன்னா, அதாவது திருவேடத்தின் இயல்பும் திருவேட வழிபாட்டின் பயனும் விரைத்துரைக்க பெற்றது என்று சொல்லி சொல்றாருங்க. நம்முடைய அப்பர் சாமியுடைய வேடத்தை 3 இடங்கள்ல சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க. அதாவது தூய வெந்நீர் துதைந்த முன்மேனையும் தாழ்வடமும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையின் நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிகை செஞ்சொல் மேய செவ்வாயமுடையார் புகுந்தனர் வீதியுள்ள. இது எங்க சொல்றாருன்னா திரு அதிகையில சொல்றார். அப்புறம் சீர்காழியில ஞானசம்பந்த பெருமான நாவுக்கரசு பெருமானும் சந்திக்கின்ற பொழுது அங்க சொல்றாருங்க. சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவார படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவில் பொழி திருநீரும் அந்த விழா திருவேடத்தரசு எதிர்வந்தனைய அப்படின்னார். அப்படியே அந்த வேடத்தை பார்த்து அப்படியே பிள்ளையார் என்ன நினைச்சாராம், தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று தொழுதனர் அப்படின்னார். அப்படியே ஒரு அடியார் திருவேடம்னா எப்படி இருக்கணும்னு மனசுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாரு யாரு, ஞானசம்பந்த பெருமான். நேரில் பார்த்த உடனே அந்த வேடம் நேரிலேயே வந்தது போல இருந்தது, தொண்டர் திருவேடம் நேரே தோன்றியது என்று சொல்லி சொல்வார். இப்படி இந்த அதே இன்னொரு வேடம் எங்க சொல்றாருன்னா திருவாரூர்ல சொல்றார். மார்வார பொலிகண்ணில் மலைவாரும் திருவடியும் மதுரவாக்கில் சேர்வாகம் தீந்தமிழின் மாலைகளும் செம்பொற்றாலே சார்வான திருமணமும் உலவான தனிப்படையும் தாமுமாகி பார்வால திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி பரவி செல்வார் என்று சொல்லி அங்கேயும் இந்த மாதிரி வேடத்தை போற்றுகின்றார். அப்படி திருநெல்வாயில் அறத்துறையிலே இறைவன் அருளிய முத்து சிவியை கண்ட ஆளுடைய பிள்ளையார் அதனில் போந்த திருநீட்டு ஒளியனை வணங்கினார் என்று, அதாவது முத்து சிவிகை கொடுக்கின்ற பொழுது அதை எப்படி பார்த்தார்னா, சோதி முத்தின் சிவிகை சூழ்ந்து வந்து பார் மீது தாழ்ந்து வெந்நீற்றொளி போற்றி நின்ற ஆதியாரலாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய உலகலாம் என்று சொல்லி அப்படியே திருநீட்டு ஒளியை போல அதை பார்த்தார் என்று சொல்லி சொல்வார். அதே மாதிரி நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனர் பட்டத்து யானையிலே திருவுலா செல்லுகின்ற பொழுது அந்த மலையினால் ஓர்மன் கரைந்து மேனி வெளுத்த வண்ணான் தன் எதிரே வர கண்ட பொழுது அதனை திருநீற்று வேடமாக கொண்டு யானை நின்று இறங்கி அதனை சேரமான் பெருமான் நாயனர் அப்படியே வணங்கி நிற்கிறார். அப்படி வணங்கி நிற்கின்ற பொழுது அந்த வண்ணான் பதறி போய்
யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் சொல்றார் சேரமான் பெருமாள் நாயனார், அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகமன முடிந்தார் என்று சொல்லி, இப்ப திருநீற்று வேடத்தை நினைப்பதே பெரிய புண்ணியம். ஆனா இந்த நாயனார் எப்பொழுது அன்பர் வேடமே சிந்தை செய்வார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார். அதாவது எப்பவாவது ஒரு நாளைக்கு நினைக்கிறதே புண்ணியம் அப்படின்னு சேரமான் பெருமான் நாயனார் சொல்லுது, புராணத்துல சொல்றாரு சேக்கிழார் பெருமான். ஆனா இவர் எப்படின்னா இயல்பு நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னார். அன்பர் தாள் அல்லாது ஒன்று வேறொன்று சார்பில்லாதவர் அப்படின்னார். அடியாருடைய திருவடி சார்பு ஒன்றுதான் அவர் சார்பாக வாழ்ந்தவர் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி எல்லாம் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார். ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாபுசீர் சேரனார் திருமலை நாடுனார். அப்படின்னா திருநீற்றை எப்படி பார்த்தாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார் இறைவனுடைய அருள் சக்தியாகவே பார்த்தாராம் திருநீரை. பராவணமாவது நீர் பாவம் அறுப்பது நீருன்னு ஞானசம்பந்த பெருமான். பராவணம் என்ன? சக்தி, சக்தியின் வடிவமாகவே பார்த்திருக்கிறார். அதாமே உண்மை தன்மையை அழியா நிலைமையை அடைவிப்பது இந்த திருநீரே என்று சொல்லி போற்றுகின்றார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்து இரளை நீக்கும் அது உண்மை பொருள் போல என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவண்ணாமலையிலே போற்றுகின்றார். இனி பத்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் பரமேசுவரன் என கண்டு வழிபடுக என்று சொல்லி சிவஞான போதம் 12ஆம் சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி அந்த 12ஆம் சூத்திரத்துல தான் நமக்கு அதாவது இறைவன் எப்படின்னா அடியார்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னா தயிரில் நெய் போல விளங்கி தோன்றுவானா. அடியார் அல்லாதவர்களுக்கு உலகத்தார்களுக்கு பாலில் நெய் போல இருப்பான் என்று சொல்லி சொல்லாருங்க. தன்னுணர வேண்டி தனதுரும் நேசத்தார் போல் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி என்று சொல்லி சொல்றாருங்க சிவஞான போதத்துல. தன்னுணர வேண்டி தனதுரம் தன்னுணர வேண்டி தன் உணரும் அடியார்களுக்கு பெருமான் எப்படி இருப்பான்னா தயிரில் நெய் போல இருப்பார் என்று சொல்லி சொல்ற. தன்னுணர வேண்டி தனதுருவை தான் கொடுத்து தன்னுணரும் நேசத்தார்வால் ததினை போல பாசத்தாருக்கு இன்றாம் பதி என்று சொல்லி, அதாவது அடியார்களுக்கு பெருமான் தயிரிலே நெய் போல விளங்கியும் ஏனைய இடங்களிலே பாலில் நெய் போலவும் வெளிப்படாது நிற்கின்றான் என்று சொல்லி சொல்றாருங்க. வாக்கு மனாதீதமாய் நின்ற பரம்பொரு உலகத்தார் தன்னை அறியும்படி கருணை செய்து தனது வேடமாகிய திருநீரு கண்டிகை முதலிய தனது வடிவத்தை தன் அன்பர்களுக்கு கொடுத்து அவர்களிடமாக நின்று அங்கங்கே அறிவு விளக்குவதாலும் அவர் தம்மை சிவோகம் பாவனை உணரச் செய்வதனாலும் அவரை ஒரு குறியன்கள் நிறுத்தி தனது யாபத்துக்குள்ளாக இருத்ததலாலும் குறியிறந்து நின்று தன்னை உள்ளவார் அன்பர்களாகி அவர் மாட்டு தயிரின் கண்ணதாகிய நெய் போல விளங்கி தோன்றும் பாசக்கட்டுடையாருக்கு இவையே இந்த இயல்பு இல்லாமையால் பாலின் கண்ணதாகிய நெய் போல பெருமான் விளங்காது நிற்கும் என்று சொல்லி சொல்றாருங்க. நம்ம இங்கு நாயனார் சீவன் முக்தராதலின் எவ்வாறு உணரவல்லார் என்று சொல்லி வேடத்தையே வழிபட்டார் என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார். அப்ப இறைவன் தன்னை உணர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உருவமாக இருக்கக்கூடிய அந்த திருவேடத்தை அடியார்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி சொன்னாருங்க. வென்றார் என்று அப்படின்னா தொழுது வென்றார்னா வேடத்தை தொழுது வென்றாருங்கிறது ரொம்ப முக்கியங்க. வேடத்தை அரணன தொழுது வழிபட்டார். அப்புறம் வென்றார் அப்படிங்கிறது வேடம் தாங்கி வந்த முத்தநாதனது வஞ்சகத்தினை வென்றார். அவனுடைய வஞ்சகத்தை வென்றார். வேடத்தை தொழுது அரண்யன தொழுது வழிபட்டார். அப்படி தொழுது அப்படின்னா வேடத்தினை அரண்யன தொழுது வழிபட்டு அவ்வேடம் தாங்கி வந்த முத்தநாதனது வஞ்சகத்தை வென்றார் அப்படின்னா தொழுது வென்றாருங்கிறதுக்கு ரெண்டுங்க. வேடத்தை எப்படி வணங்கினார்னா அரண்யன தொழுது அப்படின்னார். ஆலயம்தானும் அன்பர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யன தொழுது வென்றார் அப்படிங்கிறது முத்தநாதனது வஞ்சகத்தை வென்றார் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அன்பர் வேடமே சிந்தை செய்தும் வேடத்தாருக்கு குறைவர கொடுத்து வந்தும் ஒழுகிய தமது கொள்கை நிலையை நின்றும் இப்படி சொல்றாரு. பகைவனோ தனது நிலையனை விட்டு இவரது கொள்கையின் உட்பட்டு திருவேடம் தாங்கி வந்தமையினாலே தோல்வியை பெற்றான் என்று சொல்லி சொல்றார். இக்கருத்தினையே வெள்ளுமா மிக வெள்ள மெய்ப்பொருள் என்று முதல்வர் மிக அழகாக பேசிற்று என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அந்த இடத்திலே தத்தன் பார்த்துட்டு இருக்கிறான். தத்தன் பார்த்துட்டு வேகமாக சென்று அவனை வெட்டி வீழ்த்துவதற்காக அங்க போறான். அப்படி தத்தன் செல்லுகின்ற பொழுது நாயனார் அந்த நிலையிலையும் கூட தத்தா நமர் அவர் நம்மை போல ஒரு அடியவர் என்று சொல்லி தடுத்து வீழ்ந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் போற்றுகின்றார்.
மறைத்தவன் புகுந்த போதே மனமங்கு வைத்த தத்தன் இறை பொழுதின்கள் கூடி வாழினால் எரியலுற்றான் நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார் நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தான் நமர் என தடுத்து வீழ்ந்தார். பாருங்க, அருமையான இடம். மறைத்தவன் புகுந்த போதே, அப்படியே தன்னுடைய மறைத்தவன் உள்ளே புகுந்த அந்த திருவேடத்தை மறைத்து கொண்டு வந்தவன் அது உள்ளே புகுந்த போது அங்கே மன வைத்து பார்த்திருந்தவனாகிய தத்தனுக்கு கொஞ்சம் ஒரு சந்தேகம். இவன் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் சரியில்லை, அதனால அப்படி பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி கவனமாக பார்த்து கொண்டிருந்தாலும் அது இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே அவனை வாளினாலே வெட்டுவதற்காக அங்கே முற்படுகின்ற பொழுது இரத்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய நாயனார் அப்படியே தரையில் வீழ்கின்ற அந்த அளவுக்குள் தன்னுடைய நீண்ட கையினாலே, அது நீண்ட கை அப்படி கொடுத்து 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 நீண்ட கரங்கள் நம்முடைய நாயனாருடைய கரங்கள். அதான் அவர் அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடியார்களுக்கு கொடுத்து 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 அந்த நீண்ட கைகளால அப்படியே தடுத்து என்ன சொன்னார், தத்தா நமரேகான் என்று சொல்லி அவன் செய்யை தடுத்து வீழ்ந்தார் என்று சொல்லி, அதாவது நமரேகான்னா நம்மை போல அவன் ஒரு அடியார், அவனை எதுவும் செய்யாதே என்று சொல்லி சொல்றார். மறைத்தவன்னா மறைகளில் சொல்லிய தவத்திரு வேடம் தாங்கியவன் என்று சொல்லி ஒரு பொருள். தம் வேடத்திற்குள்ளே தன்னை மறைத்து கொண்டவன் என்று சொல்லியும் ஒரு பொருள் என்று சொல்லி, அப்படி இறை பொழுது அப்படி ஒரு நொடி பொழுதுல உள்ள வந்தார்தான் தத்தன். இருந்தாலும் நாயனார் விடுவது இல்லை. உபதேசம் கேட்கத்தாம் இருந்தவர் அவ்வாறு இருக்க மாட்டாதவராகி குருதி சோர்தலால் தரையிலே வீழ்வாராயினார். அப்படியே ரத்த வெள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கின்ற பொழுதும் தத்தா நமர் என தடுத்து வீழ்ந்தார் என்று சொல்லி, அது ரொம்ப முக்கியங்க. அவன் நம்மை போல ஒரு அடியார் என்று சொல்லி, நீண்ட கை அப்படின்னா கைகள் நீண்டிருத்தல், அரசு செல்வம் உணர்த்தும் உறுப்பிழக்கணம் எனவும் வள்ளத்தன்மை குறிக்கும் எனவும் கூறுவர் என்று சொல்லி, நீண்ட கை அப்படின்னு சொல்லி அதை குறைவர கொடுத்து வந்தார் அப்படின்னா, அப்படி அந்த கை கொடுத்து கொடுத்து நீண்ட கை என்று சொல்லி சொல்கிறார். தத்தனே, தத்தா நமர் அப்படின்னா தத்தனே நீ இவரை வேற்றவர் என்று கருதி வாளினால் எரியலுற்றாய், அற்றன்று இவர் நம்மவரே. எப்ப சொல்றாரு, உயிர் போகின்ற பொழுது கூட சொல்றாரு. தன்னை அவன் தான் குத்துனான்னு தெரிஞ்சு கூட அவன் மேல கோபம் வரல. ஏன் கோபம் வரல? திருநீர் பூசி இருக்கிறதுனால கோபம் வரல. அதுதான் அந்த பக்குவம் உடையவர்களுக்கு அது வரும். ஆமா, அப்படி ஆதலில் நீ உன் செயலனை தவிர்தி என்று சொல்லி தத்தா நமர் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லார். தஞ்சை ராஜராஜேஸ்வர திருக்கோயில் அமைந்த நாயன்மார் படிமங்கள் பலவற்றை நாயனார் திருவுருவம் ஒன்று. இதனில் தத்தா நமரேகான் என்ற மெய்ப்பொருள் நாயனார் என்ற பெயர் பொறித்துள்ளார் என்று சொல்லி, இந்த ராஜராஜேஸ்வரத்தில் இந்த மாதிரி இவருடைய இதில் தத்தா நமரேகான் என்ற மெய்ப்பொருள் நாயனார் என்று சொல்லி பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு சொல்ல. இன்னும் இப்படி எல்லாம் நாயனார் தத்தா நமர் என்று தடுத்ததன் கொள்கை வேர். அதாவது நாயனார் கை கொண்டு ஒழுகியது பதித்தர்மமே. அதாவது ஒரு கண்ணத்தில் கொடுத்தா இன்னொரு கண்ணத்தில் திருப்பி கொடுங்கிறது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்து விடல், இதெல்லாம் உலகியல் அறங்கள். இதுக்கு சம்பந்தமே இல்லை, அது வேறு. இங்க நாயனார் எப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி அடியாருடைய திருவடியில் நின்றவர். இதுக்கு பேர் பதி தர்மம்னு பேருங்க. அதெல்லாம் உலகியல் தர்மங்கள், பசு தர்மங்கள். ஆனா அதையும் இதையும் ஒன்றாக வைத்து நாம ஒப்பீடு செய்யக்கூடாது. ஆமா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்து விடல், இதெல்லாம் பசு தர்மங்கள். ஆனா இது பதி தர்மம். நாயனார் கை கொண்டு ஒழுகியது பதி தர்மம் என்று சொல்லி அப்படி சொல்றார். உலகை வாழ்வித்த எந்த பெருமக்களின் வாழ்க்கை நிலையினை உலக நீதிகளான அறவிதிகளை கொண்டு அளத்தல் நம்மை உண்மை நெறியின் என்றும் வலுக்கி விடுவது ஒரு அபச்சாரத்துக்கு இடம் தரும் என்று சொல்லி சொல்றார். இப்படி இது நடந்து முடிகிறது. அப்படியே வேதனைப்பட்டு வீழ்ந்த அரசர் கட்டளையினாலே இவ்வாறு தமது செய்கனை தடுத்து விளக்கப்பட்ட அடிமையாகிய தத்தனும் அரசரிடத்திலே சென்று தலையால் வணங்கி அவருடைய யாது நான் செய்தல் வேண்டும் சாமி, நீங்க என்ன அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, நான் என்ன செய்யணும் என்று சொல்லி அப்படியே அவரை வணங்கி கேட்கின்ற பொழுது அவர் அரசர் சொல்றாரு. இந்த நேரத்திலே சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, எமது அரசனுக்கு தீங்கு செய்த இந்த பொய்த்தவனை கொன்றிடுவோம் என்று எழுந்து பக்கத்தில் சூழ்ந்த போது எல்லாரும் வந்துடுறாங்கப்பா. அரசனுக்கு ஒரு துன்பம்னா விடுவாங்களா? எல்லாரும் அவனை வீழ்த்த வருகின்ற பொழுது அப்ப அரசர் சொல்றாரு, இவனை பத்திரமாக கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி மீதிடை விளக்கா எம்பிரானடியார் போக
மீதடை விளக்கா வண்ணம் கொண்டு போய் விடனி, இவனை ஊரில் கொண்டு பத்திரமா விட்டுட்டுவான அழைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது எல்லோரும் வந்து விடுகிறார்கள். அப்படி வந்து அவனை அழிக்க முற்படுகின்ற பொழுது அப்ப தத்தன் சொல்றா, இத்தவன் போக பெற்றது இறைவனது ஆணை என்றான். இவன் போக பெற்றது இறைவனது ஆணையே ஆகும் என்று சொல்றார். இறைவனது ஆணை என்று சொன்னவுடனேயே அவங்க எல்லாரும் அப்படி விலகி நிற்கிறார்கள். அப்படி விலகி நிற்கின்ற பொழுது அவன் ஆட்கள் யாரும் அணுக முடியாதபடி ஒரு காட்டை சென்று அங்கு அந்த கொடியவனாகிய அவனை விட்டு அதன் பிறகு மீண்டும் அவன் வருகிறான். தத்தன் வருகிறான். அப்படி தத்தன் வந்து அவன் அந்த நாயனாரை வணங்கி அவரிடத்திலே சொல்லுகின்றான், சென்றடி வணங்கி நின்று அவன் நாயனாரை வணங்கி சொல்றானா, செய்தவ வேடங்கொண்டு சென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனன் என்று கூற, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைவரும் கருணை கூர்ந்தான். பாருங்க, தன்னிடத்துல வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் என்ன சொல்றாரு, அப்படியே போய் தத்தன் திருவடி வணங்கி சொல்றான். என்ன சொல்றாருன்னா, அவரை வென்றவருக்கு இடையூறின்றி விட்டனன் அப்படின்னார். செய்தவ வேடங்கொண்டு வென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனன் என்று கூற, இன்றெனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னா, தன்னிடத்துல வேலை செய்யக்கூடிய பணியாளனை பார்த்து ஐயன் அப்படின்னாரு. ஏன்னா தன்னுடைய கொள்கை வழி நின்றதனால் அவன் ஐயன் அப்படின்னாருங்க. அதான் இன்றெனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைவரும் கருணை கூர்ந்தார் என்று சொல்லி அப்படியே அவனுக்கு நன்றி கூறும் முகத்தால் நன்மொழி கூறி அந்த வணங்கி நின்றவனாய் அவனை நோக்கி நிறைந்த பெரும் கருணை கூர்ந்தார் என்று சொல்லி இப்படி அவர் அடிவணங்கி நின்றவனை அப்படியே கருணையோடு அதை சொல்றாருங்க. நாயனாரிடத்து அன்புடையாரிடத்து வசீகரத்திலே செய்கின்ற திருவேடம் என்று சொல்லி செய்தவ வேடம் கொண்டு என்று சொல்லி சொல்ற, வேடத்தின் துணையானே முற்றிய பின்னும் அவ்வேடத்தின் துணையானே அவன் உயிருடன் தப்பி போகவும் கூடியது என்ற செய்தி இன்னும் தத்தனுடைய மனத்தில் ஊன்றி நின்றமையாலே அதனையே சுட்டினான் என்று சொல்லி, இன்றனக்கு நான் வன்மையனாய் அரசில் வீற்றிருக்கும் போது அச்சம் தன்னலம் முதலிய காரணங்கள் யாவரும் என் மொழி வழி நிற்பர். ஆனா இப்ப நான் என் வழி இழந்து நிற்கின்ற பொழுது நான் சொல்லுவதை கேட்டதுனால நீ அவரை கருணையோடு பார்த்தார் என்று சொல்லி, ஐயன் என்றது அவன் தன்பார் செய்த நிறைவேற்றின கடமையின் உதவிக்காகவும் நன்றி பாராட்டை அருமைப்பாடும் குறித்தது என்று சொல்லி சொல்றார். அப்படி நிறைவரும் கருணைனா தம் உள்ளம் நிறைந்த பெரிய தன்னருளை அவனிடத்து தன்னுடைய அருளை அவனிடத்து செய்தார் என்று சொல்லி, இவை முறையே மொழி மெய் மனம் என்னும் 3 கரணங்களாலும் தத்தனை நாயனார் ஆசீர்வதித்து அருளிய தன்மை குறித்தது. தத்தன் பெற்றது பெரும்பேரன்றோ, சகுனிய சொல்றார், தத்தன் பெற்றது பெரும்பேரன்றோ. அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? நிறைவரும் கருணை கூர்ந்தார் அப்படின்னா இப்ப மெய்ப்பொருள் நாயனருடைய கருணை அத்தனையும் இப்ப யாருக்கிட்ட இருக்குது? தத்தனுக்கு போயிடுச்சு. ஆமா, அப்படின்னா தன்னுடைய கொள்கையை அவன் காப்பாற்றியவன், அதனால அவனிடத்துல போயிடுச்சு. இப்ப சொல்றார் பாருங்க, நாயனார் அடைந்த நிலையை சேக்கிழ பெருமான் சொல்றார், அரசியலாயத்தார்க்கும் அலிபுறும் காதலார்க்கும் விரவிய செய்கையாலே விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பியர் என்று புறவரர் மண்டிலாடும் பூங்கழல் சிந்தை செய்தார் அப்படின்னு. அப்படியே இறந்து போயிட்டாருன்னு சொல்லலை, எங்கே அப்படி சொல்ல மாட்டாங்க. மங்களமா முடிப்பார் சரிதத்தை. அப்படியே கூத்தப்பெருமான் தான் அவருக்கு ஆன்மார்த்த மூர்த்தங்க. அப்படி அந்த கூத்தப்பெருமானுடைய திருவடியில் போய் சேர்ந்துட்டாராம். சொல்றார், அரசியலாக அதை தமக்கு பின் அரசியல் நடத்தும் முறைமையில் வரும் இளவரசர் அமைச்சர் முதலியவர்களுக்கு தம்மிடத்து காதலால் மனம் வருந்தும் தேவிமார் ஏனை சுற்றத்தார் முதலியோருக்கும் பொருந்திய செய்தியை கூறுவாராகி விதியினாலே பரவப்பட்ட திருநீற்று நடத்த வைத்த அன்பினையே சோர்வு வாராது பாதுகாத்து உலகிலே கொண்டு செலுத்த கடவீர். அது திருநீற்று நிறைய எப்பொழுது விடக்கூடாது. அவர் அதான் சொல்றாரு. கடைசியா தன்னுடைய எல்லாத்தையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த ராஜ்யத்தை பார்த்துக்குங்க, என்னுடைய மனைவி மக்களை பார்த்துக்குங்க, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் அப்படின்னு, அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்படி என்று உறுதிமொழி கட்டளையை கூறியவன் திரு மண்டிலே அருள்கூத்தாடும் பூங்களில் இணைந்த எடுத்த திருவடியை அப்படியே நாயனார் சிந்தித்திருந்தார் அப்படின்னா அப்படி திருவடியில சேர்ந்து விட்டார் என்று சொல்லி சொல்றாருங்க. அடியார் பணி முதல்ல சொல்றார், அரசியலாகிய நாட்டின் காரியம் அதற்கு பின்னரும் குடும்ப பொருள் இறுதியிலும் வைக்கற்பாலன் என்பது ஆசிரியர் கருத்து. அரசு ஆயத்தார்க்கும் அலிபுரு காதலாருக்கும் கொண்டொழுகும்படி அரசர் பணித்ததும் தம் கொள்கையாகிய வேடமே சிந்திக்கல் ஒன்றே. அதாவது அரசியல்காரருக்கு சரி குடும்பத்தாருக்கு சரி அவர் சொன்ன ஒன்னே என்னன்னா, அன்பர் வேடமே, அதான் அடியார் பணியே சிறந்தது என்று சொல்லி அந்த அரசியல்
அன்பர் வேடமே சிந்தித்தல் ஒன்றே என்பதை அங்க நிலைநிறுத்தி சொல்லி பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று சொல்லுகிறார். விதியினாலே அப்படின்னா இங்க நிகழ்ந்த செய்தி விதியின் காரணமாய் விளைந்தது. விதினா திருவேடத்தை அரண்யன தொழுக என்று ஆகமம் விதித்த விதி. விதியினால அப்படிங்கிற இந்த இடத்துல அதாவது இப்ப அரசியல் ஆயத்தாருக்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்தனை விளம்பார் விதியினாலே பரவிய திருநீற்று. விதினா இந்த இடத்துல என்ன விதினா ஆகம விதி. ஆகம விதி என்னங்க? திருநீற்றை வழிபாடு செய்வது, திருவேடத்தை அரணென தொழுகை என்பதுதான் ஆகம விதி. அந்த விதியினால் என்று சொல்லி பரவி என்று சொல்லுகிறார். திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் திண்ணீரும் ஏனை திருவேடமும் எனும் இவற்றில் வைத்த அன்பின் ஒழுக்கத்தை சோர்வமால் காத்து உலகத்துக்கு செலுத்தி வருவீர்களாக அப்படின்னு சொல்லி, அதாவது சொல்லத்தக்க உறுதிப்போல் இது ஒன்றையே ஆயத்தார் காதலர் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கிறாருங்க. வேட தலைமை பெற்றது திருநீற்றனை சொல்லவே ஏனைய வேடங்களும் உடன்கொள்ள பெறும். எல்லாம் திருவேடம் தானே, திருநீரு உருத்தராக்கம் எல்லாம் திருவேடம், சடை முடி எல்லாம் திருவேடம் தான். ஆனா திருநீற்ற சொல்லியாச்சு அப்படின்னா எல்லாத்தையும் சொன்ன மாதிரி. ஏன்னா வேட தலைமை பெற்றது திருநீரு. அதனால பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி மன்றுளாடும் பூங்கலல் சிற்றம்பலத்தை ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூத்த பெருமானுடைய திருவடியை சிந்தித்துக் கொண்ட தேடிய நீடு மாடு செல்வம் தில்லை மன்று நாடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன் ஆகும் என்று சொல்லி ஆரம்பத்திலே சொல்லியது போல, அப்படி நாயனாருடைய ஆன்மா எங்க இருக்குது? கூத்த பெருமானுடைய திருவடியில அப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி இவ்வாறே களரேற்றறிவார் நாயனார் சிற்றம்பலவாரனை தினமும் பூசித்து திருச்சிலம்பொலி கேட்ட சரிதமும் நினைவு கூறப்பாரது என்று சொல்லி, இந்த உடல் விட்டு உயிர் பிரிந்து போகும் பொழுது இறைவனை நினைத்தல் வேண்டும். சம்கார காலத்து ஒரு எண்ணப்படி ஒருவன் பின்னர் ஆகின்றான் என்பர் என்று சொல்லி, அப்படி ஆவி பிரியும் போது இறைவனை நினைக்க பெறுவது அப்படின்னா நெடுங்காலம் இறைவனை எண்ணி எண்ணி பெருமானை வழிபாடு செய்தால் மட்டும்தான் அது வரும். இல்லைன்னா அந்த நேரத்தில் வராது. நம்ம உயிர் பிரிகின்ற பொழுது பெருமான் திருவடியை நினைந்து அந்த உயிர் போகுதுன்னா அதுக்கு பயிற்சி வேணும், பக்குவம் வேணும். இல்லைன்னா வராதுங்க. அதான் ரொம்ப கந்தை வகையாம் கருத்துடையாராய் முழு துறவு வேந்தராய் இறைவனிடத்து தம்பொருட்டு எவரும் வேண்டாதராய் உள்ள எமது பரமாச்சாரிய ஞானமூர்த்திகளாகிய அப்பர் பெருமானும் இந்த ஒரு வரத்தினையே பலவிடத்தும் பெருமானிடத்துல கேட்டாருங்க. துஞ்சும் போதாக துணை எனக்கு ஆகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் அவடுதுறை உலானே. அது துஞ்சும் போது என்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது பெருமானே நீங்க எனக்கு அஞ்சல் என்று அருள வேண்டும் என்று சொல்லி போற்றுகின்றார். சாமன்றுரைக்க தருதி கண்டா எங்கள் சங்கரனே என்று சொல்லி தன்னுடைய தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாயனார் பன்னால் பூசித்து தியானித்து பிரார்த்தித்ததின் பயனாகவே மன்றுடாடும் பூங்கலலை சிந்தை செய்ய முடிந்தது என்று சொல்லி நமக்கு நம்முடைய சிவகணியா போற்றுகின்றார். அப்படி தொண்டனார்க்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முன்தம்மை கண்டவார் எதிரே நின்று காட்சி தந்த அருளிமிக்க அண்டவானவர் கெட்டா அருட்கலல் நீழல் சேர கொண்டவார் இடையேறாமல் கும்பிடும் கொள்கையிந்தார் என்று சொல்லி, அப்படி சிந்தை செய்த தொண்டனாருக்கு உமாவதியோடு பெருமான் அவர் முன் பன்னாலும் தம்மை கருத்தில் வைத்துக் கொண்டிருந்த வண்ணமே வெளிப்பட அவர் எதிரிலே காட்சி கொடுத்து அருள் புரிந்து தேவர்களுக்கு எட்டாத தமது அருளாகிய அந்த திருவடி நீழல் சேரும்படி அருள் கொடுத்து இடையறாமல் கும்பிட்டிருக்கும் பேற்றனையும் ஈந்தருளினார் என்று சொல்லி, அந்த தொண்டனார் அப்படின்னா இறைவரது தொண்டனாராகவே தம்மை வைத்து சிந்தை செய்தார். ஆதலின் அந்த அரசன் அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டார். அவர் தன்னை அடியாராகவே நினைந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி, தில்லை அம்பலவானரையே ஆன்மார்த்த நாயகராக வழிபட்டு வந்தவர் நாயனார் ஆதலின் அவரே அம்மையாருடன் எழுந்தருளி காட்சி தந்தார். சிவகாமி அம்மையோட கூத்த பெருமான் அங்கு எழுந்தருளி காட்சி கொடுத்து இடப வாகனம் இந்த இடத்துல சொல்லல. அதனால கூத்த பெருமானும் உமையம்மையும் காட்சி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம தெரிய முடிகிறது. கடல் நிழல் திருவடி வியாபகத்தை நிறைவே நீழல் என்று சொல்லுவது இடையறாமல் கும்பிடும் கொள்கை. இதுதான் சைவ சித்தாந்தத்தின்படி முக்தி இலக்கணம் அதானுங்க. அதாவது உயிர் முக்தி நிலையிலும் உயிர் இறைவனுக்கு அடிமையே ஆகி அவனை கும்பிட்டு இன்புற்றிருக்கும் என்பது மறக்கும் யாரில்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மீது பிறக்குமாறு காட்டினாய் என்று சொல்லி திருத்துருத்தி தேவாரத்தில் நம்முடைய பிள்ளையார் சொல்லுவது போல பண்டு திருவடி மறவா பான்மையோர் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்லுவார். குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் என்று சொல்லி சிவஞான சித்தியார் நமக்கு இலக்கணமும் அதே போல சொல்லுகிறது. அதாவது திருவடி அடைந்த பெருமக்கள் எப்படி இருப்பாங்கன்னா
நாயன்மார்கள் எல்லாம் குஞ்சித்த சேவடியும் கும்பிட்டே இருப்பர் என்று சொல்லுகிறார். கும்பிடுதலை உட்கொண்ட நிலை என்று சொல்லி இப்படியெல்லாம் நாயனார் இறைவனுடைய திருவடி அடைய பெற்று அப்படி இடையறாமல் கும்பிட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி நம்முடைய ஆசிரியர் பெருமானார் பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பேர் என்பது அவருடைய கொள்கை. அவருடைய கொள்கையை கடைசி வரைக்கும் அவருக்கு பின்னாடி எல்லாரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொல்றாரு. ஆனா அவர் அடைந்த நிலை என்னன்னா, புறவலர் மண்டிலாடும் பூங்கடல் சிந்தை செய்தார் அப்படின்னு பாருங்க. அவருடைய கொள்கை திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பது, அவருடைய அடைந்த நிலை புறவலர் மண்டிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தல். அது சிந்தை செய்தல்னால் எப்படின்னா கும்பிட்டு கொண்டே இருப்பது, அதாவது இடையறாமல் கும்பிடும் கொள்கை என்று சொல்லி நமக்கு போற்றுகின்றார். அந்த நிலை அடைந்த நம்முடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய திருவடிகளை வணங்கி, மெய்ப்பொருள் நாயனாருடைய கொள்கையாக இருந்தது அன்பர் வேடமே சிந்தை செய்தல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை எல்லோரும் அதாவது அப்பர் சாமிகள் சொல்லுகின்ற பொழுது வேடம் கைதொல வீடு எளிதாம் என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாரத்திலே சொல்லுகிறார். வேடத்தை வணங்கினாலே நமக்கு வீடு பேறு கிடைக்கும் என்பதுதான் நம்முடைய திருமுறைகள் சாத்திரங்கள் சொன்ன உண்மை என்று சொல்லி நாம் அந்த வேடத்தை வணங்கி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி அமர்வோமாக என்று சொல்லி குருமகா சன்னிதானங்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.